வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தேர்தல் கணக்கு வழக்குகள் இல்ல. இது காங்கேயம் தொகுதியோட ஒரு முழுமையான தரவுகள் அடிப்படையிலான ஒரு ஆழமான பார்வை. வெறும் வாக்குறுதிகளை தாண்டி எண்கள் என்ன சொல்லுது, மக்களோட உண்மையான தேவை என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான வரைபடம். காங்கயம் தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்துல இது ஒரு முக்கியமான இடம். விவசாயமும் பாரம்பரியமும் ஒன்னா கலந்த ஒரு பூமி. ஆனா இந்த நிலத்துல இருக்கிற வறட்சியை போலவே மக்களோட நம்பிக்கையிலயும் ஒரு விதமான தேக்க நிலை இருக்கு. ஒரு மாற்றத்துக்கான தாகம் அங்க காத்திலே கலந்திருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் வார்த்தை ஜாலத்துல நடக்காது. அவங்களோட வாழ்க்கை, அவங்க சந்திக்கிற சவால்கள், அவங்களுடைய தேவைகள், இது எல்லாத்தையும் எங்களோட மொழியில நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் உண்மையான நிர்வாகம் தொடங்குது. இந்த விளக்கத்துல அந்த எண்கள் சொல்ற கதையத்தான் நம்ம இப்ப கேட்க போறோம். சரி, எந்த ஒரு திட்டத்துக்கும் அஸ்திவாரம் என்ன? அந்த மண்ணையும் மக்களையும் சரியா புரிஞ்சிக்கிறது தான். வாங்க, முதல்ல காங்கயத்தோட சமூக அமைப்பு, மக்களோட பின்னணி என்னன்னு ஆராய்வோம். இந்த வரைபடம் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. காங்கயம் அதோட இதயத்துல ஒரு கிராமப்புற தொகுதி. கிட்டத்தட்ட 60% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயம்தான். அப்போ பாருங்க, நகரத்தோட தேவைகளும் கிராமத்தோட தேவைகளும் வேற வேற. இந்த ரெண்டு தரப்பு மக்களோட எதிர்பார்ப்பையும் சரிசமமா கொண்டு போறது தான் ஒரு தலைவருக்கு இருக்கிற முதல் சவால். இந்த தொகுதியோட சமூக இயக்கத்துல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகம் ஒரு மைய புள்ளியா இருக்கு. நில உரிமையாளர்களான இவங்களுக்கு விவசாயம்ங்கிறது வெறும் தொழில் இல்ல, அது அவங்களோட கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். அதனால இவங்களோட ஆதரவோ எதிர்ப்போ தேர்தல் முடிவுகளையே தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. இவங்களோட விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொகுதியோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளா பார்க்கப்படுது. இப்போ இந்த எண்களை எட்டு கவனிங்க. இந்துக்கள் சுமார் 96%. அதுல கிட்டத்தட்ட 20%, அதாவது 5ல் 1 பங்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கை. சமூக நீதி, சமத்துவம்ங்கிறதெல்லாம் இங்க வெறும் அரசியல் முழக்கங்கள் இல்ல, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற அத்தியாவசிய தேவைகள். இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகங்கள் சிறிய அளவுல இருந்தாலும் அவங்களோட பங்கும் இந்த சமூக அமைப்புல ரொம்ப முக்கியமானது. அடுத்து, மக்களோட மனநிலைய அப்படியே பிரதிபலிக்கிற தேர்தல் தரவுகளை பார்ப்போம். கடந்த கால தேர்தல் முடிவுகள் எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குது? வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. காங்கயம் எந்த கட்சிக்கும் நிரந்தரமான கோட்டை கிடையாது. 2016ல அதிமுக ஜெயிக்குது. வெறும் 5 வருஷத்துல 2021ல தொகுதி திமுக பக்கம் சாஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? வாக்காளர்கள் யாருக்கும் விசுவாசமா இல்ல. தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. வேலை செய்யாதவங்கள மாத்த அவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. வெறும் 7331 வாக்குகள். இதுதான் 2021 தேர்தல்ல வெற்றி தோல்வியே தீர்மானிச்ச வித்தியாசம். ரொம்ப ரொம்ப குறைவான மார்ஜின் இது. இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாதுகாப்பான இடத்துல இல்ல. ஒரு சின்ன அதிருப்தியால வந்தா கூட போதும், அடுத்த தேர்தல் முடிவுகள் மொத்தமா தலைகீழா மாறிடும். ஒவ்வொரு வாக்கும் இங்க ஒரு தீர்ப்புக்கு சமம். வாக்குப்பதிவு சதவீதத்துல ஏற்பட்ட இந்த 1% சரிவை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது மக்களோட உற்சாகம் குறைஞ்சதை காட்டுதா, இல்ல ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டம் மேலேயே ஒரு சலிப்பு வந்துருச்சா? காரணம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா மக்கள் கல அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்கிறதுக்கான முதல் எச்சரிக்கை மணி இது. சரி, மக்கள் ஏன் அதிருப்தியில இருக்காங்க? அந்த அதிருப்தியோட ஆணிவேர் எங்க இருக்கு? இப்போ பிரச்சனைகளோட மூல காரணங்களை நாம ஆராய்வோம். பொதுவெளியில பேசும்போது ஒவ்வொரு தனி மனிதனோட கண்ணியத்தையும் மதிக்க வேண்டியது நம்ம கடமை. மக்களோட குறைகளை கவனமா கேட்டு பொறுப்புணர்வோடு அதை கையாள்வது தான் அரசியலமைப்பின் அடிப்படை. அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆய்வை தொடருவோம். காங்கேயத்தோட பிரச்சனைகளை இந்த 4 பெரிய தலைப்புக்குள்ள நாம் அடக்கிடலாம். 1, சாதி சமன்பாடுகள்ல ஏற்படுற இறுக்கம். 2வது, வளர்ச்சியில இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள். 3வது, படிச்ச இளைஞர்களை வாட்டி வதைக்கிற வேலையில்லா திண்டாட்டம். கடைசியா, தொடர்ந்து கொடுக்கப்படுற நலத்திட்டங்களால ஏற்பட்ட ஒரு விதமான சோர்வு. இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மனநிலை தான் இன்னைக்கு காங்கயம் முழுசும் பரவலா இருக்கு. மக்கள் தற்காலிக நிவாரணங்களை விரும்பல. இலவசங்களால மட்டுமே வாழ்க்கைய ஓட்ட முடியாதுன்னு அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா, ஒரு நிலையான வாழ்வாதாரம், நல்ல வேலை, தரமான கல்வி, நீடித்து நிக்கிற உள்கட்டமைப்பு. இததான் நாம நலத்திட்ட சோர்வு அப்படின்னு சொல்றோம். பிரச்சனைகளோட பட்டியல் இன்னும் நீளமானது. இது ஒரு வறட்சியான பகுதி. அதனால குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் மழையத்தான் நம்பி இருக்கணும். கிராமப்புற சாலைகள் இன்னைக்கும் குண்டும் குழியுமா தான் இருக்கு. திறமையான வேலைகள் வேணும்னா இளைஞர்கள் திருப்பூர், கோயம்புத்தூர்னு வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம். நீட் மாதிரியான தேர்வுகள்ல ஜெயிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறது
கல்வி தரத்துல இருக்கிற இடைவெளிய அப்பட்டமா காட்டுது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் முதல் முறையா இந்த தொகுதியில ஜெயிச்சவர். அதனாலேயே அவர் தொகுதிக்கு ஒரு வெளியாள் அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிருக்கு. அடிமட்ட அளவுல மக்களோட நேரடியான வலுவான தொடர்பை உருவாக்குறதுல அவர் இன்னும் சிரமப்பட்டுட்டு வர்றார். இந்த நம்பிக்கை குறைபாடு மக்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்துது. பிரச்சனைகளை சும்மா பட்டியல் போடுறதுல பிரயோஜனம் இல்ல. அதுக்கு உறுதியான செயல்படுத்தக்கூடிய தீர்வுகளை உருவாக்குறது தான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். வாங்க இப்போ காங்கேயத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவோம். முதல் முன்னுரிமை தண்ணீர் பிரச்சனைக்கு தான். அதுக்கான தீர்வு காங்கேயம் நீர் கட்டமைப்பு திட்டம். சுமார் 20 கோடி ரூபாய் முதலீட்டுல புதுசா கால்வாய்களையும் நீர்த்தேக்கங்களையும் கட்டுறது. இதனால பயிர் விளைச்சல 30% வரைக்கும் அதிகப்படுத்த முடியும். வறட்சியை தாங்குற திறனும் கிடைக்கும். இது வெறும் செலவில்ல, எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. 2வது, வேலையில்லா திண்டாட்டம். தீர்வு வேளாண் தொழில்துறை மற்றும் திறன் மேம்பாட்டு மையம். உள்ளூர்ல விளையிற பொருட்களை பதப்படுத்துற தொழிற்சாலைகளை அமைக்கிறது மூலமா கிட்டத்தட்ட 2000 புது வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். இளைஞர்கள் இனிமே வேலை தேடி வெளியூருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. 3வது, உள்கட்டமைப்பு. எல்லா பருவ காலத்துக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி சாலைகளை அமைச்சோம்னா விவசாயிகள் அவங்க விளைபொருட்களை 30% வேகமா சந்தைக்கு கொண்டு போக முடியும். இதோட நேரடி பலன் என்ன? குறைமான சேதம், நல்ல விலை, அதிக வருமானம். இது விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை நேரடியா உயர்த்தும். ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட சரியா கொண்டு சேர்த்து அவங்க நம்பிக்கையை பெற்று அது ஒரு வெற்றிகரமான மக்கள் தீர்ப்பா மாற்றுறதுக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும். இங்க தான் ஒரு வியூக ரீதியான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சமூக பிரிவினரோட குறிப்பிட்ட தேவைகளையும் நம்ம தனித்தனியா கவனிக்கணும். இந்த தரவுகளை பயன்படுத்தும் போது தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி மக்களின் தனியுரிமையை பாதுகாப்பதும் அவங்களோட ஒப்புதலோடு செயல்படுவதும் மிக அவசியம். கவுண்டர் சமூகத்துக்கு விவசாய ஆதரவு, தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கு சுகாதாரம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு தனிப்பயனாக்கப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தா எல்லாரோட நம்பிக்கையையும் நம்ம பெற முடியும். இந்த வியூகத்தை நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். தீமையை அழிக்கிற சிவனோட உக்ரத்தோட இப்போதைய நிர்வாகத்தோட தோல்விகளை சுட்டிக்காட்டணும். உலகத்தை காக்கிற விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையோட ஒரு நிலையான நிர்வாகத்துக்கு வாக்குறுதி கொடுக்கணும். புதுசா படைக்கிற பிரம்மாவோட ஆற்றலோட புதுமையான தீர்வுகளை முன்வைக்கணும். கடைசியா மக்களை பாதுகாக்கிற துர்க்கையோட சக்தியோட சட்டம் ஒழுங்குக்கும் சமூக நீதிக்கும் உறுதியளிக்கணும். இந்த 4 அணுகுமுறையும் ஒன்னா சேரும்போது அது ஒரு வெல்ல முடியாத சக்தியா மாறும். சரி, இறுதியா இது எல்லாமே எதை நோக்கிய பயணம்? இது வெறுமனே ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, காங்கேயத்துக்கு ஒரு புதிய வளமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்க ஒரு மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 08042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.